இலங்கையிலிருந்து நான் உங்கள் தனுஷ். இன்றைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னா வவுனியால நிக்கிறோம். இந்த வவுனியால இரவு நேரத்துல எப்படி மக்களோட வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதான் நாங்க அந்த காணொலியா இன்றைக்கு நான் உங்களுக்கு தரலாமன் இருக்கோம். இப்ப நேரம் சரியாக மாலை 8 மணி. இந்த 8 மணியில வவுனியால என்ன நடக்குன்னு சொல்லி உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம். இப்பதான் நீங்க இந்த சேனலுக்கு முத வாரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து காணொலிக்கு ஆதரவு இருக்காங்க. நீங்க என்ன நாங்க எங்க நிக்கிறோம்னா பழைய பேருந்து நிலையத்துல நிக்கிறோம். பழைய பேருந்து நிலையம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க உள்ளுக்கு போவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நேரம் சரியாக 8:30 ஆயிட்டு. வாகனங்கள் எல்லாம் பாருங்க கொஞ்சம் கூட போய் கொண்டிருக்கு வீதியில கொஞ்சம் அவதானிக்க முடியுது. இப்ப நாங்க காணொலியா எடுக்கிறது சனிக்கிழமை. வாங்க அப்படியே பேருந்து நிலையத்துல எனக்கு சொல்லி கேட்பாங்க. இப்ப 8:30 இருக்கிற இந்த நேரத்திலையும் கூட கடைகள் எல்லாம் வவுனியால பெரும்பாலும் எல்லா கடைகளும் திறந்திருக்கு. 1-2 கடைகள் பூட்டி இருக்கு. இதுதான் பழைய பேருந்து நிலையம். பாருங்க இதுக்கு கொஞ்சம் மக்கள் 1-2 பேர் இருக்கிறாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா இப்படி 1-2 கடைகள் எல்லாம் இப்படி இருக்கு. பாத்தீங்கன்னா வவுனியா மணிக்கூடு கோபுரத்தை அடியில நிக்கிறோம். மணிக்கூடு கோபுரம் எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பாப்போம். இது மணிக்கூடு கோபுரத்துக்கு முன்னுக்கு கடைகள் எல்லாம் கொஞ்சம் கூட்டி இருக்கு. இந்த அங்க கொஞ்சம் இருக்கு. வவுனியால பெரும்பாலும் மக்கள்கிட்ட ஒரு சில மக்கள்கிட்ட வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. முன்னுக்கு நீங்க காணொலி பார்த்துருந்தீங்களோ தெரியல, ஒருத்தர் சின்ன குடியிருப்பு மாதிரிலாம் இருக்கு, சின்ன கொட்டின் மாதிரிலாம் போட்டு நகர பகுதியிலேயே மணிக்கூர் கோபுரத்துக்கு முன்னுக்கெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. நேரத்திலேயும் கூட பாருங்க வீதியில படுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா மணிப்பூர் அப்படியே நாங்க இந்த மனைக்கு ஒருத்தர் கடன் இருக்கு, ஒரு அண்ணன் இப்ப கூட்டிக் கொண்டிருக்கார், அவரோட கதைப்போம். பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? பிசினஸ் புறவை தாண்டி இருக்கு. ஏன்னு சொன்னா வெயில் அகோர வெயில், சனங்கள் காசு இல்லை, மெயின் காரணம் காசு இல்லை. காசு எல்லாமும் இப்ப நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக இவர் இந்த கடை பழக்கடை நிறைய பழங்கள் எல்லாம் அழுகின நிலையில இருக்கு. மக்கள் எல்லாம் எப்படி உங்களோட பிசினஸ் பணம் இல்ல, அதுதான் மெயின் காரணம். நீங்க கடையில என்னென்ன வச்சிருக்கீங்க? பிஸ்கட் இருக்கு, வாழைப்பழம் இருக்குது, கேக் இருக்கு, கோயில் சாமான்கள் இருக்குது, கற்பூரம், சூடமூச்சி, சாம்பிராணி, வெத்தலை பாக்கு. நீங்க வவுனியாவுக்கு வந்தோடனே மணிக்கூடு கோபுரத்தால நேரா வரைக்கு முன்னுக்கு இருக்கு அண்ணன் கடை. அண்ணன் கடைக்கு வந்து நீங்க தேவையான சாமான்களை பெற்றுக்கொள்ளலாம். அண்ணன் கடைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி உதயானந்தாஸ் பழக்கடை. உதயானந்தாஸ் பழக்கடை. கடைக்கு வரண்டா எப்படி அட்ரஸ் இருக்கா சொல்லுங்க. வந்து பசார் வீதியில வந்து இறங்கி வந்தா முன்னுக்கு இருக்கும் உதயானந்தாஸ் பழக்கடை. உதயானந்தாஸ் இது பசார் ரோட். பசார் வீதி ரோட். பழங்கள் எல்லாம் இருக்கு. சும்மா நோம்பலா காட்டுங்க என்னென்ன இருக்குண்டு. ஓகே, அண்ணன் பேர் கணேசன். அண்ணன் இங்க வந்து 50 வருஷம் மேல தொழில் சேர்ந்தேன். நீங்க இந்த இடத்துல பழங்கள் எதுவும் வாங்கணும்னா அங்கே வந்து 10-50 வருஷமா தொழில் செஞ்சு கொண்டு தான் இருக்கு. 50 வருஷமா இதேதான் கடை தொடர்ந்து நீங்க. ஓகே ஓகே சரி, ஓகே சந்திப்போம். ஜாசகர் ஆள் இருக்கார். அதே மாதிரி இரவு நேரத்துல பாருங்க இருக்கிறாங்க. இரவு நேரம் இப்ப ஒரு 9 மணி ஆகுது. கடைகள் திறந்து இருக்கிறது அவதானிக்கக்கூடிய இரவு நேரம்.
இந்த இந்த வீதியில கொஞ்சம் அதிகமான வாகனங்கள் எல்லாம் நாங்க இப்படி காணொலி எடுத்து கொண்டு வந்தோம். இந்த இடத்துக்கு எவ்வளவு வேணா தர்மலிங்கம் ரோட் சிலையடி சந்தி. தர்மலிங்க ரோட் சிலைய சோமசுந்தரப்புல சிலையடி சிலையடியில அண்ணாக்கள் நின்றாங்க. நம்மளோட கதைக்கு வந்துறாங்க. எப்படி என்ன தொழில் எப்படி போகுது? இன்றைக்கு கொஞ்சம் ஓட்டம் குறைவுதான். நம்மளுக்கும் அண்ணாக்கள் ஆட்டோ ஓடுறீங்களா? எப்படி இரவு நேரம் எப்படி என்ன இரவு நேரம் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல அமைதியா எப்படி 11 மணி 11:30 எல்லாம் உள்ள இனி அடுத்த நாள் இப்படியே போனீங்க. எத்தனை மணிக்கு நீங்க வீட்டை போறீங்க? நாங்க போவோம் 9:10 மணி. இப்போ கொஞ்ச நாளால பவுனியால அந்த பிக்மி ஆட் பண்றதுல இருந்தே கொஞ்சம் பிரச்சனை நடந்ததுதானேண்ணா? அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அது என்ன சொன்னா பாத்து கேக்குறீங்க. பிக்மி என்பது இப்ப ஆட்டோ சங்கம் ஒன்று இருக்குது. சங்கத்துல பதியப்பட்டு இருக்கிறார்கள் தான் நாங்கள். அப்ப நாங்கள் அந்த கோட்பாடுகளுக்கு நாங்களும் ஓடுறது. அவைய சங்கத்துல பதிவு இல்லாம இப்ப பர்சனலா ஓட்டோ எடுத்து வச்சுக்கிற மாதிரி ஆக்கள் தான் அந்த பிக்மி ஊவர் மற்றது எல்லோன்று கொண்டு வந்துட்டு தானே எல்லாம் போட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த விதத்துல இப்ப எங்களுக்கு ஓட்டம் குறைவு தான். அவங்க பைக்லயும் ஏற்றிட்டு போவாங்க. அப்ப எங்களுக்கு தெரியாது. அதாவது எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்கணும் தானே. போன் கேர்கள் இருக்கு. அது ஒரு மற்றபடி டேனுக்கு வந்தா டேனுக்கு போவோம். ஓகே, இப்ப நாங்க வந்ததுல கொஞ்சம் கூட கதைச்சு அவதானிக்கிறது அந்த வீதியில ஜாசகர்கள் அவையில் இப்ப 8 மணி இந்த நேரமே கூட ரோட்டுல இருக்காரு. இப்படி பழமையா அப்படித்தானா? பகலையில கூட இரவுல வீடுகள் உள்ளவையில் பகல் முழுக்க செய்துட்டு போயிடுவாங்க. பாத்தீங்கன்னா இதான் திருவண்ணாமலை, வவுனியா திருவண்ணாமலை வீதி. ஒருத்த பள்ளிவாசல் இருக்கு. இரவு நேரத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஓண்ணா வவுனியால அழகு தரையில இந்த பள்ளிவாசலை சொல்லலாம். இரவு நேரத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல இந்த நேரத்திலயும் கூட தொழுகிறதுக்கு போறதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி பள்ளிவாசலுக்கு முன்னுக்குற இடம் இருக்கிற இடங்களும் இதுல 2-3 கடைகள் இருக்கிற இடம் இதுலயும் கூட திறந்து இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிவாசலோட சேர்த்து அப்படியே கடைகள் இருக்கு. சின்ன பட்டி கடைகள் இருக்கு. அதுகளையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா வவுனியா நகரப்புறத்திலேயே ஒரு முக்கியமான இடம். இதுல பாத்தீங்கன்னா குப்பைகள் எல்லாம் பாருங்க எப்படி கிடக்குண்டு. இதுல கூடுதலா பாருங்க இந்த கட்டகாலை மாடுகள் இரவு நேரத்திலையும் வீதியில நிக்குது. இதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பாருங்க வவுனியா நகரப்பகுதிகளிலே குப்பைகள் எல்லாம் ஒழுங்கா முறையா சேகரிக்கிற ஒரு இடம் இல்லாத மாதிரி இருக்கு. இப்படியே வாங்க பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க நிக்கிறோம்டா சந்தை சுற்றுவட்டா வீதி அவர்தான் நிக்கிறோம். சந்தைக்கு போற மெயின் இதுல ஒரு வடகடை ஒன்று இருக்கு. வடை வாங்கி சாப்பிடுவோம். பாருங்க பருப்பு வடை எல்லாம் இருக்கு.
வடை, மரவள்ளி கிழங்கு பொரியல், மரவள்ளி கிழங்கு பஜ்ஜி எல்லாம் இருக்கிறத அவதானிக்க முடியாது இருக்கு இந்த கடையில. இப்ப பாத்தீங்கன்னா வடை கடையில கொஞ்சம் பிஸியா இருக்கு, கூடுதலா வடை வாங்க கொஞ்சம் மாதிரி இருக்கு. இது பாத்தீங்கன்னா பவுனியா ஹாஸ்பிட்டல் இரவு நேரத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. வாகனங்கள் ஒருத்தர் சந்தியில நிக்கிறாங்க. வவுனியா ஜாழ்ப்பாணத்தை இணைக்கிற ஏனியன் ரோட் அவர்தான் தான் நிக்கிறோம். இத இப்படியே நாங்க நீ பழைய புது பேருந்து நிலையத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். வவுனியாண்ட ஒரு அடையாளமா இந்த ஹாஸ்பிட்டலை சொல்லலாம். இரவு நேரத்துல பாருங்க எப்படி இருக்குது. இவரத்தை பாத்தீங்கன்னா பண்டாரவணியன் இந்த சிலை ஒன்று இருக்கு. பகல் நேரம் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் காணொலி எடுத்து தரேன். இடம் பாத்தீங்கன்னா வவுனியாண்ட ஒரு முக்கியமான இடம். ஒரு இடத்த பெட்ரோல் செட் ஒன்று இருக்கு. வவுனியாண்ட அடையாளமா இந்த பெட்ரோல் செட்டின்னு சொல்லலாம். இப்படியே நாங்க நேரா அப்படியே வவுனியா புது பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். பேருந்து நிலையத்துக்கு போற ஒரு வீதியில இவர்த்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு. இதுக்குள்ளேயும் இரவு நேரத்துல பல மக்கள் பேருந்து நிலையத்துக்குள்ளேயும் அவங்களோட வாழ்க்கையை கழிக்கிறாங்க. அதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது பீட்சா ஹட் வவுனியாண்ட நிக்கிறோம்டா. வவுனியா புது பஸ் ஸ்டாண்ட் இதுலயும் 2 பேருந்துகள் தான் உங்களுக்கு நிக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. தூர இடங்களுக்கு செல்றதுக்கு நிறைய பயணிகள் நிக்கிறாங்க முன்னுக்கு, அதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த காணொலியில நாங்க இன்னைக்கு வவுனியா நகரத்தை ஃபுல்லா சுத்தி காட்டியிருப்போம். வவுனியால இரவு நேர வாழ்க்கை, வவுனியாட இரவு நேர மறுபக்கம், அதான் இன்றைக்கு நாங்க இந்த காணொலியில ஃபுல்லா உங்களுக்கு காட்டியிருப்போம். இதான் என்னுடைய முதலாவது காணொலி. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து நீங்க தொடர்ந்து ஆதரவு தந்தீங்கன்னா அடுத்தடுத்த காணொலி கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் தனுஷ். ஓகே, பாய்.